சாதாரண ஃப்ளூக்கெல்லாம் அப்பப்போ ஒரு 3 நாள் 4 நாள் மாத்திரைகள் சாப்பிட்டே இருந்தீங்கன்னா இதே மாத்திரையை தேவையான நேரங்களில் கொடுக்கும்போது அது வேலை செய்யாது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல செகண்ட் ஜென்ரேஷன் மாற வேண்டிய ஒரு காலத்துக்கு தள்ளுவீங்க. அதுலயும் கேட்கலன்னா தேர்ட் ஜென்ரேஷன் போகலாம். ஆன்டிபயாட்டிக் மருந்து ஒருவருக்கு தேவையா இல்லையா என்பதை அறிய நோயாளியின் ரத்தம், சிறுநீர், புன்சீழ் போன்றவற்றில் உள்ள கிருமிகளை வைத்து அவை எந்த மருந்துக்கு கட்டுப்படுகின்றன என்று பரிசோதிக்கப்படும். இந்த பரிசோதனைக்கு கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி சோதனை என்று பெயர். இதன் முடிவுகள் தெரிய 48 மணி நேரம் முதல் 72 மணி நேரம் வரை ஆகும். பரிசோதனையின் அடிப்படையில் வயது, உடல் எடை, நோய் பாதிப்பின் தன்மை ஆகியவற்றுக்கு ஏற்றாற் போல மருந்துகளின் அளவு பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் மருத்துவர்களின் பரிந்துரையின்றி மருந்துகளை உட்கொள்ளுதல் சரியானது அல்ல என்றும் கூறுகிறார் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை முதல்வர் தேரணி ராஜன். யூசேஜ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ஒரு அமாக்சிலின் மாதிரி ஒரு ஆம்பிசிலின் போட மருந்து ஒரு 20-25 நாட்கள் மேற்போது அது கம்ப்ளீட்டா அந்த பாக்டீரியல் ஃப்ளோரா வாஷ் அவுட் ஆயிடும். வாஷ் அவுட் ஆனோம்னா அவங்களுக்கு அடிக்கடி வயிற்றால போகுது, அப்சார்ப்ஷன் இஷ்யூஸ் ஆயிடும், சூடோமெம்பரேனஸ் கோலைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய கண்டிஷன் போயிடும்.